ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் க்ரீமியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு முறை செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நாக்க விட்டு போகவே போகாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா காஞ்சிருச்சு. 150 கிராம் பாசிப்பருப்பு நான் ஏற்கனவே கழுவி காய வச்சு வச்சது தான். இப்போ அது நல்லா செவந்து வரட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ 75 கிராம் சேமியா நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் போட்டலாம். பாசிப்பருப்பு சேமியா ரெண்டும் நெய்யிலே நல்லா வறுபடட்டும். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். 300 கிராம் தண்ணி. குக்கர் மூடி போட்டலாம். நம்ம பாசிப்பருப்பு சேமியாவும் நம்ம வறுத்ததுனால சட்டுன்னு வெந்துடும். இப்போ 2 விசில் வரட்டும். ஒரு மிக்சி ஜார் எடுத்து 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதாம், இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். முந்திரி பாதாம் நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ 2 விசில் வந்துச்சு. ஏர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாசிப்பருப்பு சேமியா நல்லா வெந்துருச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு 300 கிராம் சக்கரை போடலாம். 300 கிராம் சக்கரை கரெக்டான இனிப்பாக இருக்கும். அப்புறம் மறைச்சி வச்ச பாதாம் முந்திரி விழுதையும் ஊற்றிடலாம். மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். இப்போ இது 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் 300 கிராம் அதையும் ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ முந்திரி திராட்சை தாளித்து ஊற்றிடலாம். ஒரு குட்டி ஃபேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. 10 முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 10 உலர் திராட்சை அதையும் போட்டலாம். இப்போ இது நல்லா செவந்து வரட்டும். முந்திரி திராட்சை நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பாயாசத்தை தூக்கி ஊற்றிடலாம். க்ரீமியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சால் டேஸ்ட் நாக்க விட்டு போகாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.